பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டாலே அற்புதம் நடக்கும். மன்றாடணும்னு அவசியம் இல்லை. கேளுங்க. ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய அப்பாட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கும்போது அது என்ன தான் இருந்தாலும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க இல்லையா? அது முடியும் தானே. வீட்டில் இப்போது பசிக்குது, சாப்பிட்றேன், சரி சாப்பாடு தராங்க, சாம்பார் ரசம் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, தொட்டுக்கு ஏதாவது அப்பளம் கொடுங்கன்னு சொன்னால் அப்பளத்துக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்க முடியுமா? அது ரெடி பண்ணி கொடுக்குறாங்கல்ல. ஒரு சின்ன விஷயத்த பேரண்ட்ஸ் கேட்குறோடனே அதை பிள்ளைகளுக்கு அற்புதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் பிள்ளைகள் செய்கிறாங்க, பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கேட்டாலும் பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. இந்த தெய்வம் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ யாருக்கு செய்வார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவன் பிதாத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த ஆண்டோடைய அன்பு பிள்ளைகளாக, அந்த பாசங்களாக, நேசங்களாக நீங்கள் வரும்போது, இருக்கும்போது, நீங்கள் ஏசப்பட்ட கேட்குற எதுவானாலும் அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஆசிரியத்தையும் அவர் செய்வார். விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு அதிசயம் நடக்கும். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இல்லாத பட்சத்தில் அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அவருடைய பிள்ளையாக மாறுங்க, அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறுங்க, அவருடைய பாசமாக மாறுங்க, அவருடைய நேசமாக மாறுங்க. நம்மெல்லாம் அவருடைய அடையாளம், நம்மெல்லாம் அவருடைய அற்புதம். நம்மளெல்லாம் ரசித்திருக்கிறாரே, நமக்கெல்லாம் ரட்சிப்பு இருக்கிறது. இன்றைக்கி மரித்தாலும் பரலோகம் போவேன்ற ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கஷ்டத்தோடு பரலோகம் போகிறதுக்காக, மரிப்பதற்காக கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாரா? இல்லை. நம்ம கேட்கணுன்னு எதிர்பார்க்கிறார். நீங்கள் கேட்கணுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன கேட்கணும்? உங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவைப்படுகிறது? பொறுமையாக கேளுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், கேளுங்க. நாங்கள் சந்தோஷத்தோடு வாழணும், கேளுங்க. நாங்கள் சமாதானமாக வாழணும், கேளுங்க. நாங்கள் நிம்மதியாக வாழணும், கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் படுத்து தூங்கின உடனே எங்களுக்கு அழகாக தூக்கம் வரணும், கேளுங்க. ஆண்டவரே, அந்த தூக்கத்தை நீங்கள் எங்களோட பேசணும் ஆண்டவரே, கேளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே உடைய பிரசன்னத்தை நான் சூழ்ந்து கொள்ளணும், கேளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணும்போது நீர் என்னோட கூட பேசணும் ஆண்டவரே, கேளுங்களேன். நீங்கள் ஒர்ஷிப் எடுக்கும்போது அற்புதம் நடக்கணும், கேளுங்க. நீங்கள் மெசேஜ் கொடுக்கும்போது அதிசயம் நடக்கணும், கேளுங்க. ஊழியத்துக்கு போகும்போது அற்புதம் அதிசயம் அடையாளங்கள் நடக்கணும், கேளுங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, விட்டுடாதீங்க, கேளுங்க. எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் ஆண்டவரே, கேளுங்க. நல்ல லைஃப் செட்டில் ஆகணும், கேளுங்க. எங்கள் உறவுகளுக்கெல்லாம் நான் நிறைய அள்ளி கொடுக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம் இல்லையா? அதை தானே கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எப்படியாவது எனக்கு ஒரு 50 ரூபா எனக்கு கடன் கிடச்சா நல்லா இருக்கு ஆண்டவரேன்னு கேட்குறேன் நம்ம. அதே ஆண்டவரே லட்சமாக எனக்கு கொடுங்கப்பா, நான் எங்கள் கடனையும் அடைக்கணும், மற்றவர்களுக்கும் கடன் கொடுக்கத்தக்கதை ஆஸ்வதிக்கப்படணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? கேட்கணுன்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம புலம்பிட்டு கிடக்கிறோம். புலம்புடையதற்கு கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கிருபை இன்றைக்கும் மாறலைங்க. தம்முடைய சிஷ்யர்களுக்கு ஏசப்பா சொன்னபோது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் சொன்னபோது, இயேசுவின் நாமத்தில் அவங்க சொல்லிக்கிறேன், அந்த அப்போஸ்தலரெல்லாம் அந்த அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றும் அதே கிருபை மாறலை, அந்த அபிஷேகம் மாறலை, அந்த வல்லமை மாறலை, அந்த கிருபை மாறலை. கர்த்தர் அந்த பெரிய இரக்கத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் கேட்கணுங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் படிப்புக்காக இருக்கட்டும், பரிசுத்தத்துக்காக இருக்கட்டும், வரங்களாக இருக்கட்டும், வல்லமையாக இருக்கட்டும், கனிகளாக இருக்கட்டும், உண்மையாக வாழணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலைக்காக கேட்குறாங்களா, சரீர சுகம், ஆத்ம சுகம், ஆவி சுகம் கேட்குறாங்களா, சபைக்கு ஆத்மாக்கள் நிறையா வரும்னு சொல்லி கேட்குறாங்களா, என் குடும்பத்துடைய கடங்கள்லாம் அடக்கி எனக்கு வழிவசி உண்டாக்குன்னு சொல்லி கேட்குறாங்களா, அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கும்னு கேட்குறாங்களா? ஆண்டவர், நீங்கள் தான் சொல்லிக்கிங்கப்பா, நீங்கள் என் நாமத்தை எதை கேட்டதை நான் செய்வேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்கு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பீராக. இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.